தட்டும் இடமெல்லாம் வர்மமாகும். வர்மக்கலையின் அடிப்படையே அடிமுறைதான். அடிமுறையானது மனிதர்கள் தோன்றிய காலத்திலேயே உருவானது. மனிதர்கள் விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வடிவமைத்துக் கொண்டார்கள். இந்த வேட்டையாடும் கலைகளை இளம் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுத்தனர். பின் நாட்களில் மனிதர்கள் குழுக்களாக வாழும் பொழுது மற்ற குழுக்களிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தற்காப்பு கலையாக வடிவமைக்கப்பட்டது. சித்தர்கள் காலாகாலங்களில் இவை அனைத்தையும் வரைமுறைப்படுத்தப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு செம்மையாக்கப்பட்டு ஓலைச்சுவடி, செப்புத்தகடுகள் மற்றும் கல்வெட்டுகள் மூலமாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தினர். இதில் அகத்தியர், போகர், திருமூலர், ராமதேவர், புலிப்பாணி, தன்வந்திரி, பதஞ்சலி, குதம்பை சித்தர், புலத்தியர், தேரையா, சுஸ்ருதர், கொரக்கர் என்று இன்னும் சில சித்தர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு.